ரூ. 1000 பணம் உங்க அக்கவுண்ட்லேருந்து காணாம போயிடுச்சு. அந்த மகளிர் உரிமை தொகை பெண்களுக்காக ரேஷன் கார்டுக்கு மாசம் மாசம் ரூ. 1000 தராங்க. திடீர்னு 3 மாசம் 4 மாசம் ஒரு சில பெண்களுக்கு வரதில்ல. காரணம் அது வேற அக்கவுண்ட்க்கு போயிட்டு இருக்கு. எப்படி போகுது? அதாவது நீங்க வந்து மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருக்கீங்க. திடீர்னு இடையில ஒரு லோன் வாங்குறீங்க. இல்ல ஏதோ ஒரு ஸ்கீம்ல சேர்றீங்கன்னா, அவங்க ஒரு சின்ன சின்ன ஃபைனான்ஸ் பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி தான் அது மூலியமா உங்களுக்கு பணம் தருவாங்க லோன்ல. அந்த பணம் வந்து அந்த அந்த பேங்க்குக்கு அந்த ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்குக்கு உங்களோட ஆதார் கார்டு லிங்க் ஆட் ஆயிருந்துச்சுன்னா, இந்த இப்போ நீங்க மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருந்த அந்த அக்கவுண்ட்லேருந்து அதுக்கு மாறி இருக்கும். அதுக்கு பணம் ஏறிட்டு இருந்திருக்கும். நீங்க வந்து சேர்த்து எடுத்திருந்திருப்பீங்க. அது உங்களுக்கே தெரியாது. அது உங்க பணம் லோன்ல குடுத்த பணம் நினைச்சு எடுத்திருப்பீங்க. அதனால இதெல்லாம் தெளிவா இருங்க, கரெக்ட்டா இருங்க. நெறைய பேருக்கு கிராமப்புறங்கள்ல பெண்கள் வந்து கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. 4 மாசம் வரல, 3 மாசம் வரலன்னா, திடீர்னு ஏதாவது ஒரு ஸ்கீம்லயோ, ஒரு ஃபைனான்ஸ்லயோ நீங்க சேர்றீங்க, ஒரு குழு லோன்ல சேர்றீங்க. அவங்க வந்து ஏதோ லோனுக்குன்னு எடுத்து தரும்போது, இப்ப அதுல தான் பணம் ஏறும். நெறைய பேருக்கு இந்தியன் பேங்க், ஸ்டேட் பேங்க் இந்த மாதிரி சிட்டி யூனியன் பேங்க் இந்த மாதிரி பெரிய பெரிய பேங்க் தான் தெரியும். நெறைய ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன பேங்க் இருக்கு. அது மூலியமா தான் கிராமப்புறங்கள்ல நெறைய பேருக்கு லோன் தராங்க. அதுக்கு உங்களுக்கு ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. அத பத்தி இங்க நெறைய பேருக்கு லோன் எடுக்கிறவங்களுக்கு தெரியுதுல்ல. இனிமே லோன் எடுக்கும்போது எந்த அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி எந்த அக்கவுண்ட் மூலியமா உங்களுக்கு லோன் தராங்க, அந்த அக்கவுண்டோட ஃபுல் டீடைல் உங்க கையில ஏடிஎம் கார்டு வரைக்கும் வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் குடுக்குற பணம் எதுல வேணாலும் மாறலாம். கண்டிப்பா கவனத்துல வச்சுக்கோங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெறைய பேர் பணத்த அந்த கவர்மெண்ட் பணம், 100 நாள் பணம், இந்த மாரி மகளிர் பணம் தொலைச்சிட்டு தேடுறவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? இல்லனா இ சேவை மையத்துல போய் உங்க ஆதார் கார்டும், ரேஷன் கார்டு இத குடுத்து நீங்க கேட்டீங்கன்னா, இ சேவை மையத்துல செக் பண்ணி கரெக்ட்டா சொல்லிடுவாங்க.